ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. வருகின்ற வியாழக்கிழமை தைப்பூச தினமானது வருகின்றது. இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும், அன்றைய தினம் முருகப்பெருமானுக்காக ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான தீப முறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நிறைய அபிஷேகங்கள், ஆராதனைகள், முக்கியமான தினங்கள் எல்லாம் காணப்பட்டாலுமே கூட தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசமானது ரொம்ப விசேஷமானது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது வந்து சேரும். 2024 ஆண்டிற்கான தைப்பூச தினம் 25/1/2024 வியாழக்கிழமையன்று வந்திருக்கின்றது. பொதுவாக வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு உரிய நாள். குரு பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை அன்று இந்த தைப்பூச தினம் வந்திருப்பது ரொம்ப விசேஷமானது. அன்றைய தினம் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்குங்க. பூசம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நன்னாளில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இப்போது முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களால் முடிந்தால் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு பல வீட்டுக்கு சென்று வழிபட்டு வாங்க. நிறைய நல்ல பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தைப்பூச திருநாளன்று வேல் வைத்திருக்கக்கூடியவங்க தவறாமல் வேல் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனுக்காக செய்யக்கூடிய வழிபாடுகளில் வேல் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. தைப்பூச திருநாளில் பொதுவாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அதாவது மார்கழி மாதம் முழுவதும் இருந்து தைப்பூசம் வரைக்கும் காணப்படக்கூடிய இந்த நாட்களில் 48 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக நிறைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நன்னாளாக தாங்க இந்த தைப்பூச திருவிழா பார்க்கப்படுது. அதாவது தைப்பூசம் இவ்வளவு பிரசித்தி பெற்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தான் பார்வதி தேவி ஞானவேல் முருகப்பெருமானுக்காக வழங்கினாங்களாம். அதனால தான் இந்த நாளில் நம்ம தைப்பூசமானது கொண்டாடுறோம். மற்ற தினங்களில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அதே போல தாங்க தைப்பூச திருநாள் அன்று வழிபாடு செய்வதால் நமக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும். இதுபோல் தைப்பூசத்தின் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானுக்காக ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முருகனுடைய திருமந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்திடுங்க. இப்படி 48 நாட்கள் விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, தீய சக்திகள் போன்ற அனைத்துமே விலகி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையானது அமையும். சொல்லப்போனால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம நல்லபடியாக வாழ்வதற்கு முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார். மாதம் பூசம் நட்சத்திரமானது வந்து கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூசம் நட்சத்திரம் தைப்பூசம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படக்கூடியது பார்வதி தேவி ஞானவேல் வழங்கிய நாள் அப்படின்றதுனால தாங்க இந்த நாளில் நீங்கள் தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய தினம் உங்களால் முடிந்தால் நிறைய பேருக்கு, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த தைப்பூச திருநாளன்று எப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும், என்ன மாதிரியான தீபம் ஏற்ற வேண்டும், அதை ஏற்றுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்காக நீங்கள் விரதம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்று அதிகாலையில் எழுந்து நீங்கள் உங்களுடைய வீடு வாசல்லாம் சுத்தம் செய்துட்டு நீங்களும் தலையோடு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்க ஆரம்பிக்கலாங்க. இப்படி முருகனுக்காக விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தவறாமல் சர்க்கோண கோலம் போட்டுக்க வேண்டும். இப்படி சர்க்கோண கோலமிட்டு கோலத்தை சுற்றிலும் ஓம் சரவணபவ அப்படின்ற பிரணவ மந்திரத்தை தவறாமல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதற்கு 6 வெற்றிலை எடுத்து 6 வெற்றிலை தீபமானது ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்காக ஏற்றக்கூடிய தீபங்களில் வெற்றிலை தீபம் ரொம்ப விசேஷமானது. வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்.
இப்படி வெற்றிலை தீபமானது ஏற்றுவதற்கு 6 வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. கூடவே 6 அகல் விளக்குகளையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 6 அகல் விளக்குகளையும் சர்க்கோண கோலமிட்டிருப்போம் இல்லையா, அதில் ஒவ்வொரு எழுத்திற்கும் என ஒவ்வொரு வெற்றிலை வைத்து அதன் மேலே அகல் விளக்கை வைத்து அதில் பசுநெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றும் பொழுது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க. மேலும் அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன முருகப்பெருமானுடைய பாடல்கள் தெரியுமோ அதை எல்லாமே வந்து செய்யலாம். கந்தசஷ்டி, கந்த புராணம், கந்தர் கலிவெண்பா, இது போன்று எந்த நூல்கள் உங்ககிட்ட இருக்கோ அதையெல்லாம் தவறாமல் வந்து படிங்க. குறிப்பாக அன்றைய தினத்தில் வேல்பதிகத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஒலிக்க செய்யுங்க. வேல்பதிகம் ஒலிக்கக்கூடிய இடங்களுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக வருவார். முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க. கூடவே திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் தவறாமல் தைப்பூச திருநாளில் விரதம் இருங்க. எப்படி சஷ்டி திருநாளில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அதே போல் தைப்பூச திருவிழாவின் பொழுதும் நீங்கள் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வழிபட்டீங்க அப்படின்னாலுமே முருகன் ஓடோடி வந்து நமக்கு உதவிகளை செய்வார். முருகப்பெருமானுக்காக உரிய நாளாக இது காணப்படுது. தைப்பூச திருநாளின் பொழுது அன்றைய தினம் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் நீங்கள் அந்த நாளில் எப்போ வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். முழுவதுமாக விரதம் இருக்கக்கூடியவங்க இருக்கலாம், பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். மேலும் நாள் முழுவதுமே எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளாமல் உபவாசம் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் வந்து கொடுப்பார். ஏற்கனவே வந்து 2 சக்திகள் சேரக்கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லியிருப்போம். காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய நாளாகவும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாகவும் இருப்பதால் இப்படி 2 சக்திகளும் ஒன்று சேரக்கூடிய எந்த ஒரு நன்னாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்குங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு பிடித்த செம்பருத்தி பூ, அரளிப்பூ போன்றவற்றையெல்லாம் வைத்து தவறாமல் வந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதம் உங்களால் சஷ்டியில் விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்லை. இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்காக நீங்கள் மனதார விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார். இந்த ஒரு விஷயத்தை வந்து தவறாமல் எல்லாரும் செய்து பாருங்கள். வேண்டிய வெற்றிகள் அனைத்தும் கிடைப்பதற்காக தவறாமல் தைப்பூச திருநாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கோங்க. அதாவது ஆறுமுகனை அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப ஆறுமுகனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் சொல்லுங்கள். தினம்தோறும் இந்த மந்திரத்தை சொல்வதால் நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே ஏறுமுகமாகவே காணப்படும். முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் மட்டுமாவது விரதம் இருக்க முயற்சி செய்துக்கோங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய அற்புதமான சக்திகளை பெற்றவர் தாங்க முருகப்பெருமான். முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலுமே கூட அவருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்பவே எளிமையான கடவுள், ஆடம்பரம் எதுவும் விரும்பாமல் உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இவரை தைப்பூச திருநாளின் பொழுது வழிபாடு செய்த மறந்துடாதீங்க. உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அங்கே முருகனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து தவறாமல் அன்றைய தினம் வந்து செய்யுங்க. இப்படி செய்வதால் நீங்கள் வேண்டிய அத்தனை விதமான விஷயங்களும் வந்து நடந்தேறும். முருகனுடைய சக்தி எல்லையற்றது. நமக்கு முருகன் எப்போதுமே வெற்றிகளை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். இவரை இந்த நன்னாளில் தவறாமல் வழிபட்டு அனைவருமே வந்து பயனடைஞ்சுக்கோங்க. ரொம்பவே அற்புதமான அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய முருகப்பெருமான தைப்பூச தினத்தின் பொழுது எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், எத்தனை தீபங்களானது ஏற்ற வேண்டும் அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான பல்வேறு விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல் முருகனுக்கு உரிய மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துடுங்க. கூடவே இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை அன்றைய தினம் சொல்லலாம். கூடவே முருகனுடைய விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா தவறாமல் அன்றைய தினம் முருகனுடைய விக்கிரகத்துக்கு வந்து நீங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் செய்யுங்க. 3, 5 அப்படின்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அபிஷேக பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்துக்கோங்க. வேல் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தவறாமல் வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும்.
முருகனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் ஏதாவது ஒன்று செய்து வைத்து முருகனை மனதார வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்கலாம்.